பிரதர் ஆக்சுவலா இது வந்து ஒரு ஒரு வின்னிங்க்கு அப்புறம் வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. வின்னிங்க்கு அப்புறம் வந்தோம் லூஸ் பண்ணிட்டோங்கிறத விட பெரிய பிரச்சனை என்னன்னா, லூஸ் பண்றது வந்து ஒரு 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 கேம்ல வந்து ஒரு நடக்கக்கூடிய விஷயம். பட் எப்படி ஃபைட் பேக் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அந்த ஃபைட் பேக் இல்ல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு. ரோஹித் சர்மா எவ்வளவு தடவை லோக்கல் கிரிக்கெட் விளையாடுறாரு, விராட் கோலி எவ்வளவு ரஞ்சி டிராஃபி விளையாடி, எவ்வளவு லோக்கல் கிரிக்கெட் விளையாடுறாரு, எவ்வளவு ஸ்லோ பால்ஸ் கிரிக்கெட் விளையாடுறாரு. இந்தியாவோட மேஜர் 2 பேட்ஸ்மேன்ஸ் இவங்க ரெண்டு பேரை நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடாம ஆட வைக்கிறதே கிரைம். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேரும்போது இப்ப இருக்கிற அந்த ஒரு மொமெண்ட்ல பேட்டிங்ல டீமை எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும்ன்ற இன்ஸ்டிங்க்ட் என்னால பார்க்கவே முடியும். போன இன்னிங்ஸ்ல வந்து விராட் கோலி வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சார். போன டெஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல முடியும் அப்படியே ஃபேன்ஸ்ல எங்க விராட் கோலி அப்படின்னு வந்தீங்கல்ல. ஆஸ்திரேலியாவோட போலிங் வந்து பும்ரா எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போட்டாரோ அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்ச் இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா எந்த இடத்துல என்ன பண்ணணும்ங்கறத கரெக்டா பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய பிளான் அவ்வளோ அழகா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. உங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, இதுதான் ரியாலிட்டி. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எப்ப தெரியுமா பெர்ஃபார்ம் பண்றாங்க? when the pitch has nothing to do, பிட்ச்ல ஒண்ணுமே இல்ல அப்படினா பயங்கரமா ஆடுறாங்க. பட் that is not cricket for you brother. எந்த இடத்துல அவங்களோட ப்ராப்ளம்னே அவங்களுக்கு தெரியலையா, இல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சி எடுக்கலையான்னு தெரியல. அதை விட்டு நீங்க சும்மா ஹை லெவல்ல we didn't play well, they play better cricket than us, this happens in cricket, எப்பயாவது ஒரு லூஸ் பண்ணதான் சொல்லுவோம். இதெல்லாம் என்ன பதில் இது? ரோஹித் சர்மா பழமா போட்டு கொடுத்து விக்கெட் எடுங்க. இந்த டைம் ரோஹித் சர்மா ட்ரை டு பிளே ஸ்லோலி, பட் ஷாட்ஸ் இல்ல. ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணல. நான் ஹிட்டிங் போறீங்க. கேம்ல உங்களுடைய மிஸ்டேக்க அடுத்தவங்க ரீட் பண்றாங்கங்கறத தெரிஞ்சுட்டு உங்களை இம்ப்ரவைஸ் பண்ண பாத்தாங்க. அத டிராவிஸ் செட் பண்ணாரு, அத பேட் கமின்ஸ் பண்ணாரு. ஆனா இந்தியன் டீம் பண்ண தவறிட்டாங்க. கிரிக்கெட் ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. போர்த்ல இந்தியா ஜெயிச்சாங்க பும்ரா தலைமையிலான கேப்டன்சில. அடிலைட்ல ரோஹித் சர்மா தலைமையிலான அணி வந்து ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ அட்லைட் மேட்ச் எப்படி அமைஞ்சதுங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர். சார் அடிலைட்ல நடந்த டெஸ்ட் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு வின்னிங்ல இருந்து வரும், அடுத்த மேட்ச் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அங்கதான் ஒரு பயங்கரமான பேட்டிங் கொலாப்ஸே நடந்திருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா இது வந்து ஒரு வின்னிங்க்கு அப்புறம் வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. வின்னிங்க்கு அப்புறம் வந்தோம் லூஸ் பண்ணிட்டோங்கிறத விட பெரிய பிரச்சனை என்னன்னா, லூஸ் பண்றது வந்து ஒரு கேம்ல வந்து ஒரு நடக்கக்கூடிய விஷயம் தான். பட் எப்படி ஃபைட் பேக் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அந்த ஃபைட் பேக் இல்ல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு. அதாவது நான் இதே தான் வந்து இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து ஆஸ்திரேலியா 294 ரன்கள், கிட்டத்தட்ட 294 பிளஸ் ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்தாங்க. எல்லாருமே அவங்கள கலாச்சாரம், நம்மளும் வந்து சூப்பர் வீரன் மார்த்தறிக்கிட்டோம், எல்லாம் சூப்பரான விஷயம், எல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனா ஆஸ்திரேலியா தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டை கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரன்னுக்குள்ளே இழந்துட்டாங்க. they were in a very bad position. கிட்டத்தட்ட 500 பிளஸ் சேஸ் பண்ணும்போது, ஆனா அவங்களுடைய பேட்ஸ்மேன் 100 அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சப்போ they scored more than 200. புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு லாஸ் மார்ஜினை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு ஃபைட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்குமே அந்த ஒரு ஈவினிங் டைத்துல தான் நம்ம போலிங் போட ஆரம்பிச்சோம். ரொம்பவே ஒரு சூப்பரான போலிங் கண்டிஷன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். எப்பவுமே இப்ப வந்து ஆஸ்திரேலியால சம்மரு, அதனால எண்ட் ஆஃப் டே பிளே ஒரு மார்னிங் மேட்ச்ல, பிங்க் பால் மேட்ச்ல கிடையாது, ஒரு மார்னிங் மேட்ச்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வந்து அந்த என்ன சொல்றது, நிதிஷோட 50 வரலன்னா கூட பரவாயில்லன்னு பும்ரா போலிங் போட ஆரம்பிச்சாரு. அண்ட் தேர் வாஸ் அ டிசாஸ்டர் ஃபார் தட். அதுக்கப்புறம் எவ்வளவு அழகா அவங்க ஒரு 200 பிளஸ் ரன்ஸ் அடிச்சு தன்னுடைய வின்னிங் டிஃபீட்டை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க. அந்த ஃபைட் பேக் எங்கேயுமே இந்தியன் பேட்ஸ்மேன்ட்ட நம்மளால பார்க்கவே முடியும். ஓகேங்களா? அதாவது அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு கேம் பிளானிங்ல என்ன திருப்பி இதான் சொல்லிட்டு இருக்கேன். ரோஹித் சர்மா, அதாவது பும்ராவோட கேப்டன்சி நாலேஜும் அப்ப டீமுக்கு ஜெயிக்கணும்ன்ற வின்னிங் இன்ஸ்டிங்க்டும் இருந்தது. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில எஸ்பெஷலி வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேரும் போது இப்ப இருக்கிற அந்த ஒரு மொமெண்ட்ல பேட்டிங்ல டீமை எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும்ன்ற இன்ஸ்டிங்க்ட் என்னால பார்க்கவே முடியல.
ஜெய்ஷ்வால் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ராகுலும் ஜெய்ஷ்வாலும் அவ்வளவு அழகா பால லெஃப்ட் பண்ணி அவ்வளவு பால வந்து வேஸ்ட் பண்ணனால தான் செகண்ட் டேல நம்ம ஒரு விக்கெட் கூட லூஸ் பண்ணாம ஆட முடிஞ்சது. 200 வந்தது நோலாஸ்க்கு. ஆனா இந்த முறை அந்த ஒரு என்ன ஆஸ்திரேலியாவோட அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு 147 ஆட் ரன்ஸை வந்து சீக்கிரமே அடிச்சு நம்ம வந்து அதிரி புதிரியா வந்து நம்மளோட பேட்டிங் ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணத்துல ஆரம்பத்துல இருந்தே அடிச்சு ஆட ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அங்க தெரிஞ்ச டீமோட சைக்காலஜி. இப்ப இந்தியன் டாப் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 விக்கெட் விழுந்துட்டா அதுக்கப்புறம் வந்து ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி அந்த மேட்சை கொண்டு போற அளவுக்கு இப்போதைக்கு யாருமே ரீசன்ட் டேஸ்ல விளையாடவே இல்லை. அந்த மாதிரி இடத்துலதான் ரஹானே, புஜாரா அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேசப்படுறாங்க. இப்பவும் நிறைய பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோம்னா லபுஷேன் வந்து ரன் பெருசா அடிக்கலைனாலும் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பாத்தீங்கன்னா பால் நியூவா இருக்கும்போது நிறைய பால் வந்து ஃபேஸ் பண்ணாரு. சோ அந்த மாதிரி ஏன் சார் இந்தியன் பேட்டர்ஸ் வந்து விளையாடுறாரு? நான் திருப்பி அதே தான் சொல்றேன். அதாவது போன இன்னிங்ஸ்ல வந்து விராட் கோலி வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சார் போன டெஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஒண்ணு அப்படியே ஃபேன்ஸ்ல எங்க யுவராஜ் எங்க விராட் கோலி அப்படின்னு வந்தீங்கல்ல. பக்கா பேட்டிங் கண்டிஷன், போலர்ஸ்க்கு ஒண்ணுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஆல்ரெடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து சூப்பரா ஒரு சிச்சுவேஷன் செட் பண்ணி கொடுத்துறாங்க. படிக்கல் அவ்வளவு பால் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டிலே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த சிச்சுவேஷன்ல விராட் கோலி அடிச்சது வந்து அப்படின்னாங்க. அந்த இன்டர்வியூல நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்க முடியும், பாஸ் பேட்டிங் கண்டிஷன்ல அடிச்சிருக்கேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டு இட். ஏன் நான் அதை பண்ணலன்னா அப்புறம் நான் சுனில் கவாஸ்கர் மாதிரி ஆளா ஆயிடுவேன். அவர் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச பிளேயர் தப்பே பண்ணாலும் ரைட்டும் பாரு, அவருக்கு பிடிக்காத பிளேயர் ஒழுங்காவே ஆனாலும் குறை சொல்லுவார். அப்படி சொல்ற ஆள் நான் கிடையாது. ஃபார் மீ கிரிக்கெட் இஸ் ஃபர்ஸ்ட், சாரி நேஷன் ஃபர்ஸ்ட், கிரிக்கெட் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எந்த இண்டிவிஜுவல் பிளேயரா இருந்தாலும். இதே விராட் கோலி when he was doing his best, நான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல அவர் கம்மி ரன்ல அவுட் ஆனப்ப கூட I was continuously supporting. So now coming to your question, ஏன் விராட் கோலி இங்க கோட் பண்றேன்னா, நான் இதே வெங்கட் பிரசாத் அந்த இந்தியா vs நியூசிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அப்ப பேசும்போது சொன்னேன், லப்பர் பந்து படத்துல கெத்து பத்தி சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பால சாமிட்ட விட்டுருவாங்க, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 5 விக்கெட்டை சாமிட்ட விட்டுருங்க, ரிஷப் பந்த் வந்ததுல இருந்தா பேட்டிங்கே ஆரம்பிக்கும் சொன்னேனா இல்லையா? அப்படி நான் சொன்னத பெசகாம 3 இன்னிங்ஸ்ல நம்ம இந்தியன்ஸ் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் ரிஷப் பந்த் இந்த டெஸ்ட்ல அந்த அளவுக்கு மிளிரல, பட் ஆஃப் கோர்ஸ் ஹி ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட். அவர் ஒரு மேட்ச் பேட் டே ஆல்வேஸ் அலவுட் ஃபார் எவ்ரிஒன், ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ பட் இந்த மேட்சை பத்தி ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து வேர் இந்தியா வென்ட் ராங்ன்ற ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சதுனால நான் இப்படி போறேன். பட் வாட் ஐ வாண்டட் டு சே இஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்சுக்கான கிரெடிட்டை ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நீங்க கேள்வி கேட்ட அந்த ஒரு மிடில் ஆர்டர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ஆன்சர் திஸ் பாயிண்ட். ஏன்னா ஆஸ்திரேலியாவோட போலிங் வந்து பும்ரா எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போட்டாரோ அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்ச் இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா போட்டார். அதாவது அவங்களுடைய பிளான் அவ்வளோ அழகா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதாவது ஆஸ்திரேலியன் போலிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறத கரெக்டா பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோனமிக் போலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா கண்டினியூஸா ஒரு கரெக்டான லைன் அண்ட் லென்த் டெலிவரிய திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை அடிக்கவே விடாத மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டெலிவரியை திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஓகே, அந்த பேட்ஸ்மேன் வந்து ஒரு 3 பால் அதை போட்டவனையும் அதோட பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சிடும் இவர் அடுத்து என்ன பண்ண போறாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு லெக் கட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராப்பர் லெக் கட்டர் இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா லென்த்தியா போட்டு ஒரு லெக் கட்டர் போட்டு பால் வந்து அவுட் சைட் ஆஸ்டம் கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ஒரு மைல்டு டீவியேஷன் ஒன்று கொடுத்து அவுட் சைட் ஆஸ்டம் பாலை கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தொடர்ந்து அதை பண்ணா 4வது பால் வந்து அந்த பேட்ஸ்மேனோட பாடி லாங்குவேஜ்ல இல்ல கார்டு சேஞ்ச் பண்ணலே தெரிஞ்சிடும் இவன் ஓகே கட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டக்குன்னு என்ன பண்ணாங்க, ஒரு பாலை வந்து அதே மாதிரி பாடி லாங்குவேஜ்ல போட்டு விட்டு பட் அது கட்டே ஆகாம நேரா போகும். அப்ப ஆஃப்ல அந்த பேட்ஸ்மேன் ஆடும்போது அந்த பால் நேரா உள்ள வந்தும் ஒன்னு இன்சைட் எட்ஜ் வாங்க இல்லைன்னா எல்பிடபிள்யூ ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு போலிங் தான் வந்து மெட்ரோனமிக் போலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல நம்ம எல் பாலாஜி அதை போடுவாரு, அப்புறம் வந்து இவர் மெக்ரா அதுல ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அதே மாதிரி இவர் ரொம்ப நல்லா போடுவார், ஸ்ரீநாத் சூப்பரா போடுவாரு, ஜஹீர் கான் யூஸ் டு டு தட் வெரி வெல். அப்புறம் வந்து பாண்டியா, நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா இஸ் வெரி குட் இன் தட். சோ அந்த மெட்ரோனமிக் போலிங் வந்து போலண்ட் வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு அகைன்ஸ்ட் விராட் கோலி செகண்ட் இன்னிங்ஸ். அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதே மாதிரி ஒரு மொமெண்ட்ல வந்து ரிஷப் பந்த் ஓரளவுக்கு நல்லா வந்து ஒரு மொமெண்டம் பிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது டப்புன்னு பேட் கமின்ஸ் வந்து ஒரு பாலை போட்டாரு, அவரால் என்ன பண்றது தெரியல. அது வந்து இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் பால், அது வந்து பந்த் அவுட் ஆனது. சோ எந்த நேரத்துல எந்த மாதிரி போலிங் போடணுங்கிறத பக்காவா எழுதி வச்சு அதை அவ்வளவு அழகா எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. ஒண்ணு, டிராவிஸ் ஹெட்டோட பேட்டிங் எக்ஸப்ஷனலா இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா பேசுவோம். சோ ஆஸ்திரேலியாவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட் நான் கொடுக்குறேன், தே போல்ட் வெரி வெல். பட் இவ்வளவு அசிங்கமான டிஃபீட் ஆகாம நம்ம கண்டிப்பா இதை காப்பாத்திருக்கலாம். அட்லீஸ்ட் we might have gone for 4th day.
அப்படி இல்லாம நம்ம இவ்வளவு அசிங்கமா தேர்ட் டே ஏர்லியர்ஸ்லயே காலி ஆகணும்னா, நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்ன அதே லப்பர் பந்து காமெடி கண்டென்ட் தான். ஃபர்ஸ்ட் 5 விக்கெட்டை நீங்க சாமிக்கு நேர்ந்து விட்டுருங்க. ஏன்னா ரோஹித் சர்மா எவ்வளவு தடவை லோக்கல் கிரிக்கெட் விளையாடுறாரு? விராட் கோலி எவ்வளவு ரஞ்சி டிராஃபி விளையாடி இருக்கு? எவ்வளவு லோக்கல் கிரிக்கெட் விளையாடுறாரு? எவ்வளவு ஸ்லோ பால்ஸ் கிரிக்கெட் விளையாடுறாரு? இல்லவே இல்ல. இந்தியாவோட மேஜர் 2 பேட்ஸ்மேன்ஸ் இவங்க 2 பேரு. இவங்க 2 பேரை நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடாம ஆட வைக்கிறதே கிரைம். சச்சின் டெண்டுல்கர் அவ்வளவு நம்பர்ஸ் இருக்கிற, இப்ப இருக்கிற குட்டி பசங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவ்வளவு நம்பர்ஸ் இருக்கிற பிளேயர். He was playing ரஞ்சி டிராஃபி almost till the end of his innings. சோ அப்படி இல்லாம, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த ஐபிஎல், அதுதான் நான் சொல்றேனே, when you start seeing, நீங்க என்ன கேக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் பாஸ் இந்த வர்த்தக உலகத்துல, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கிரிக்கெட்டை முன்னிலைப்படுத்தி நீங்க கிரிக்கெட்டை பார்க்க எந்த ஸ்போர்ட்ஸும் பார்க்க இந்தியாக்கான வெற்றிகள் கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனா இப்போ கிரிக்கெட் அப்படியா பாக்குறாங்க நிறைய பேரு. விராட் கோலி ஃபேன்டா, ரோஹித் சர்மா ஃபேன்டா, தல தோனி ஃபேன்டா. அன்னைக்கு ஒருத்தர் என்ன கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, தல தோனியோட மிஸ்டேக் பண்ணி நீ ஏன் பாயிண்ட் பண்ற? நான் ஏன் பாயிண்ட் பண்ணணும்? he is playing for CSK. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜாலி கேம். அதுல வந்து நான் பெரிய அனாலிசிஸ் அவர் பண்ண இப்படி தப்பு அப்படி தப்புன்னு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எவனோ ஒருத்தர் சம்பாதிக்கிறான், நாங்க ஜாலியா பாக்குறோம், எங்களுக்கு அது ஜாலியா இருக்கு, அவ்வளவுதான். அது பிரான்சைஸ் கேம். ஆனா அதே தோனி வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி 5 வருஷம் ஆச்சு, இந்தியா விளையாடி 5 வருஷம் ஆச்சு. சோ ஐ நாட் கோயிங் டு கிரிட்டிசைஸ். அதே பாயிண்ட் தான் நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு என்ன, நீங்க வந்து விராட் கோலி சரியா விளையாடு, விராட் கோலி மட்டுமா திட்டினா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து தேர்ட் டெஸ்ட்ல எல்லாரும் தான் திட்டினா. பட் அப்படியே விராட் கோலி ஃபேன்ஸ் அசம்பிள், வேற வேலையே இல்லையா உங்களுக்குலாம்? அப்படியே ஒரு எனக்காக ஒரு வீடியோ, அதுல வேற என்ன பெரியாளாக்கி விட்டாங்க, எனக்காக ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணி பயங்கரமா வந்து அது ட்ரெண்ட் ஆக்கி எல்லாம் பண்ணீங்க. எதுக்கு? ஒரு நல்ல பேட்டிங் பிசில் அவர் ஆடினதுக்கு. இப்ப 2 இன்னிங்ஸ் என்ன ஆச்சு? சோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ், நீங்க ஒரு ஃபேன்ஷிப்பை பயங்கரமா உருவாக்கி அதுக்கு பின்னாடி கேமை விட்டுட்டு போக ஆரம்பிச்சோடனே, இத பார்த்த கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆனா நீங்க whomever you can name behind, ஓகேங்களா? பிசிசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஓகே. அப்ப இங்க ஒரு ஃபேன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்போ வந்து ஆர்சிபி மேட்சுக்கும் சிஎஸ்கே மேட்சுக்கும் பயங்கரமான ஒரு ரன் மழை பொழிஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லி, அதே மாதிரி ஒவ்வொரு கிரிக்கெட்டுக்கும் ரன் மழை பொழிஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லா பிச்சையும் ஃபிளாட் ட்ராக் ஆக்கி விட்டாங்க இந்தியால. நவ் ஐ அம் கமிங் டு யுவர் ஆன்சர். அப்படி ஃபிளாட் ட்ராக்ல விளையாடி ஹிட்டிங் மட்டுமே கேம்னு ஆடி ஒரு லென்த்தி இன்னிங்ஸ் பாலை வேஸ்ட் பண்ணக்கூடிய, நீங்க சொன்ன லபுஷானிய பாயிண்ட் இப்ப வர லபுஷானியே விராட் கோலியோட ஸ்கில்லோட 10% கூட கிடையாது. தயவு செஞ்சு நீங்க ஃப்ரண்ட்ல போடுங்க. லபுஷானியே விராட் கோலியோட 10% கூட ஸ்கில் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த டைத்துல போலிங்குமே கொஞ்சம் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டியா இருந்து, போல் போடுறதுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு. ஏன்னா பால் வந்து ஒரு சீம் மூவ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஸ்டில் பும்ரா அண்ட் சிராஜ் ஆல்சோ போல்ட் வெரி குட் ஸ்பெல்ஸ். இருந்தாலும் லபுஷான் எப்படி நம்ம சஸ்டைன் பண்ணாரு? அவருடைய டிசிஷன் அண்ட் டிட்டர்மினேஷன், ஐ ஹேவ் டு ஸ்டே ஆன் தி கிரீஸ். அண்ட் நவ் கமிங் டு டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட்டோட நெகட்டிவ்ஸ் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் இதுக்கு முன்னாடி, எக்ஸ்பர்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லிருக்காங்க, எல்லாத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணாரு இந்த முறை. So the intent was there. Whereas Indian batsmen, especially middle order, தொடர்ந்து 6 வருஷமா சொல்லி நீங்க சொல்ற அதே ரஹானே, அதே புஜாரா எவ்வளவு மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் WTC அந்த ஃபைனல் இருக்கிற அந்த ரோல, அந்த WTC ஃபைனலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 மேட்ச் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, எவ்வளவு ஃபெயில் ஆயிருக்காங்க நீங்க பாருங்க. சோ நோபடி, இட் மைட் பி ரஹானே. ஆனா என்ன, ரஹானேக்கும் புஜாராக்கும் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கலாம்னா, அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் இப்ப ஆடினாங்க. புஜாரா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல 200 அடிச்சாரு. அகைன் நான் திருப்பி அதே பாயிண்ட சொல்றேன், டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பிட்ச் எல்லாம் ஆல்ரெடி நாசம் பண்ணிட்டாங்க. இவர் ரொம்ப நல்லா விளையாடினார்ல நிதிஷ்குமார் ரெட்டி, 2 இன்னிங்ஸ்ல 40+ ரன்ஸ், அப்ரிஷியேட் ஹிம், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் 440+ நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டோமே, ஏன் இந்த இடத்துல ஒரு 50 தாண்ட முடியல? பிகாஸ் த ட்ராக்ஸ் ஆர் ஆல் ஸ்பாயில்ட் இன் இந்தியா. அது காரணம் யாரு? பிசிசி எல்லாம் குறை சொல்லாதீங்க, நம்மள தான் குறை சொல்லணும், உங்களை தான் குறை சொல்லணும். நான் திருப்பி அதான் சொல்றேன், மற்ற ஸ்போர்ட்ஸ் வீரர்கள், பாராலிம்பிக் வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் சாதிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை விட ஃபேன்ஷிப்ன்ற பேர்ல நீங்க விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கும் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, தேர்ட் டே வரும், செகண்ட் டே வரும், அவ்வளவு பெரிய ஹியூஜ் டார்கெட்ல, அவங்க ரொம்ப பெரிய ஹியூஜ் டார்கெட்லாம் கிடையாது, சாரி 250 ரன்ஸ் தான் லீட்ல இருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஃபுல்லா விளையாடி முடிச்சிடுவோம். பிங்க் பால் கிரிக்கெட், பால் அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லா விளையாடி முடிச்சிடுவோம். நான் ஷாட்டுக்கே போல, ஷாட்டுக்கு போறதுனால தான் அவுட் ஆறேன், பொறுமையா ஆடுறேன். ஆடி தேர்ட் டே ஃபோர்த் டேல கொஞ்சம் கொஞ்சமா நான் ஆடி ஒரு 420 ரன் கொண்டு வந்துட்டா என்னோட டீம் ஜெயிக்கும். இதுக்கு நீங்க மெனக்கெடணும்.
அந்த மெனக்கெடல் மிடில் ஆர்டர்ட்ட சுத்தமா இல்ல. படிக்கல் டிட் இட் இன் லாஸ்ட் டெஸ்ட். 70 பால்ல 25 அப்படி ஒரு பேஷன்ஸ் இருந்துச்சு. ரீசன் 2 ரீசன். ரீசன் நம்பர் 1, படிக்கல் ஹாஸ் டு ப்ரூவ், அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வாஸ் பும்ரா. தி இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் கிளியர். மச்சான் எவ்வளவு கட்டாயப்படணும்னு போடு. பட் ஹியர் இட் இஸ் வெரி கிளியர், தி பேட்ஸ்மேன்ஸ் வாண்ட் டு ஹிட் அண்ட் கிராஸ் தி லைன். அந்த ஒரு லீட் லைனை கிராஸ் பண்ணிட்டீங்க. 19 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க, என்ன பிரயோஜனம்? வந்து ஈஸியா 10 விக்கெட்ஸ் 0 விக்கெட்ஸ்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க. So the thought process is wrong. ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு தன்னை இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கணும்ன்ற எண்ணமே இல்ல. அந்த மைண்ட் செட்டுக்கு இப்ப இந்தியன் டீம்ல எஸ்பெஷலி ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், they have come to that mindset. நான் கேவலமா ஆடினா கூட எனக்காக ஃபேன்ஸ் வந்து நிப்பாங்க அப்படின்னு. அதனால they are not working hard, they don't want to do anything. இதுக்கப்புறம் இந்தியாவோட WTC is a big question. WTC அப்படிங்கறத விடுங்க சார், பிஜிடி தான் இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 4 எப்படி வருஷமா நம்மளுடைய ஆம்பிஷனை குறைச்சிட்டோம் பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஆம்பிஷன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க, சாரி டு இன்டரப்ட். பட் எவ்வளவு நம்ம ஆம்பிஷனை குறைச்சிக்கிட்டோம் பாருங்க. அதாவது இந்தியால ஒலிம்பிக்கு அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்லாம் சொல்றோம். முந்திய விட இப்ப எவ்வளவோ செலவழிக்கிறாங்க. எந்த பிளேயர் இந்தியாவை ரொம்ப குறை சொன்னாங்களோ ஒலிம்பிக்ஸ்ல, அவங்களுக்கு பர்சனல் கோச், அவங்க ஆசைப்படுற சாப்பாட்டுல தான் அவங்க பிரச்சனையே வந்துச்சு, வெயிட்ல தான் அவங்க பிரச்சனையே வந்துச்சு. ஆனா அவங்க ஆசைப்படுற சாப்பாடு, அவங்க ஹஸ்பண்டுக்கும் எல்லா நேரத்துலயும் கூட இருக்க டிக்கெட் இத்தனையும் நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் கிரிக்கெட்டோட இருக்கிற அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தோம், இவ்வளவு லவ் அண்ட் ஃபேன்ஷிப். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களோட கேள்விக்கு நான் வரதுக்கு முன்னாடி, என்னுடைய அந்த வீடியோவை வந்து நான் ஆக்சுவலா விராட் கோலியை மட்டும் திட்டல, எல்லாரையும் தான் திட்டிருந்தேன். ஓகேங்களா? ஆனா அதுல விராட் கோலி கண்டென்ட்டை மட்டும் எடிட் பண்ணி எப்ப போடுறாங்க? அவர் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம். தைரியம் இருந்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட வேண்டியதானே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் போட்டாங்க. அதை போட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அது லேர்னிங் தான். ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய எண்ணம் வந்து ஐ எம் மெயின்லி இன் ஐடி, அதுதான் எனக்கு சாப்பாடு போடுது, அதுதான் நான் சர்வே வரேன். பட் அதை தவிர்த்து நேரங்கள்ல மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லணுங்கிறது மட்டும் தான் என்னோட இன்டென்ஷன். அதுல ஒரு இடங்கள்ல நான் கோவப்படுவேன், அரைச்சிட்டப்படுவேன். ஏன்னா என்னுடைய குலத்தொழிலே அடுத்தவங்களுக்கு நல்லா எடுத்து சொல்றதுதான். சோ அதைத்தான் நான் இப்ப செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, விராட் கோலி ஃபேன்ஸ்ன்ற பேர்ல என்ன திட்டணும்னு வர்றவங்க என்னோட இன்ஸ்டாவை நான் அழகா ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். அது எப்போ பண்ணிட்டேன், வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு, யாரா இவர் வந்து பாத்தீங்கன்னா துளசி பத்தி பேசுறாரு, நித்யஸ்ரீ பத்தி பேசுறாரு, மனிஷா பத்தி பேசுறாரு, மாரியப்பன் பத்தி பேசுறாரு, நமக்கே தெரியாது. பாஸ் நான் ஓப்பனா ஒரு சேலஞ்ச் பண்றேன். இது எல்லாமே நம்ம கண்டென்ட் ரிலேட்டடா தான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல நம்ம சேனல் மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து கிரிக்கெட் பேசுறாங்க, பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸே பேசுறாங்க, பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. யாரா ஒருத்தர் அவங்களுடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டின் பாராலிம்பிக்ஸ் பிளேயர்ஸோட பேரை மென்ஷன் பண்ணி ஒரு பிரத்யேக வீடியோ போட்டுருக்காங்களா? எவ்வளவு ரீச் கிடைச்சிருக்கும்? யாருமே போட்டோ இல்ல. நான் போடுறேன். எனக்கு இருக்கிற கொஞ்சம் வியூவர்ஸ் இருந்தாலும் அதை வச்சு 4 பேருக்கு இவங்களோட பேர் போய் சேரட்டும், இவங்க கிட்ட போற இடத்துலலாம் மக்கள் ஆட்டோகிராஃப் வாங்கட்டும், அப்பதான் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நான் செய்யறேன், ₹1 எனக்கு லாபம் கிடையாது. அப்ப என்ன ஆயிடுது, விராட் கோலிக்காக என்ன அபியூஸ் பண்ணணும்னு என் சேனல்ல பார்க்க வரவங்க, யாரா இவரு எல்லா ஸ்போர்ட்ஸ் பத்தி இவ்வளவு பேசுறாரு, ஏஐ பத்தி பேசுறாரு, பழைய படிப்பு விஷயங்கள் பத்தி பேசுறாரு, மியூசிக் பத்தி பேசுறாருன்னு எனக்கு ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. சோ நான் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஓவர் ஃபேன் பேஸ்னால இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தும் நம்ம WTC எல்லாம் ஜெயிக்க வேணாம் சார், பிஜிடில ஜெயிச்சா போதுன்னு நம்மளுடைய எண்ணங்களை குறைச்சிக்கிறோம் பாத்தீங்களா? இங்கதான் அவங்களுடைய சக்சஸ். இல்ல சார், எண்ணங்களை குறைக்கல. பிஜிடிங்கிறது வந்து 2 வருஷம் ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியாட்ட இருந்து கப்பை எடுத்துட்டு வந்திருக்கோம். 2 தடவை இந்தியாட்ட ஜெயிச்சிருக்கோம். மொத்தம் 4 தடவை நம்ம கண்டினியூஸா வின் பண்ணிருக்கோம். சோ அதை எடுக்கிறதுங்கிறது பெரிய பாதிப்பா தான் இருக்கும். அதோட இல்லாம ரோஹித் சர்மா இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சோட பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, ஆஸ்திரேலியா இந்தியா அப்படிங்கிறது 2 பெரிய டீம், இந்த 2 பெரிய டீம் விளையாடும் போது இந்த மாதிரி நடக்கிறது இயல்புதான், இது ஒரு விளையாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. சோ இதை எப்படி பார்க்கலாம் நம்ம? பஸ் அவர் வந்து இஸ் கிவிங் ஆன் லேம் எக்ஸ்கியூஸ். ரொம்ப நல்லா தெரியுது. ஒரு டெக்னிக்கல் டீடைல்குள்ளேயே போகாம, இப்போ எங்க ஐடில எல்லாம் நாங்க சொல்லுவோம், அதாவது வாட் இஸ் தி ஆக்சுவல் ப்ராப்ளம் கேட்கும்போது ஓப்பனா ப்ராப்ளம் சொல்லிட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சில நேரத்துல பீட்டிங்கர் வந்து புஷ் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம்னா, யூ ஆர் பீயிங் வெரி ஜென்ரிக், ஸ்பெசிபிக்கா பேசுங்க அப்படிம்பாங்க. இதைத்தான் ரோஹித் சர்மா பண்ணிட்டு இருக்காரு. we didn't bat enough. see அதுல கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து ரொம்ப ரகசியத்தை வெளியே சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து எங்க டீமோட வீக்னஸ் வெளியே தெரிஞ்சிடும். உங்க வீக்னஸ் வெளியே தெரிஞ்சுதான் போலிங் போட்டுருக்காங்க. உங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, இதுதான் ரியாலிட்டி. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எப்ப தெரியுமா பெர்ஃபார்ம் பண்றாங்க? when the pitch has nothing to do, பிட்ச்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா பயங்கரமா ஆடுறாங்க. 500 600 யூ saw in பெங்களூர். செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா விளையாடுனாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல புசுன்னு போயிட்டாங்க. பட் தட் இஸ் நாட் கிரிக்கெட் ஃபார் யூ பிரதர்.
டஃப்பான சிச்சுவேஷன்ல விராட் கோலியை நான் வேர்ல்டு கப்ல ஏன் புகழ்ந்தேன்? அத்தனை மேட்ச் அவுட் ஆனாலும் கடைசி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓவர் 3-4 சொருவினாரு. ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரு, ஸ்கை அவுட் ஆயிட்டாரு. அடுத்த நிமிஷம் விராட் கோலி என்ன பண்ணாரு? He played a slow innings. அந்த கமெண்ட்ரி நான் பண்ண ஒரு சேனல்ல நான் பண்ண கமெண்ட்ரியில போய் பாருங்க. மார்க்ரமோட விராட் கோலியை கம்பேர் பண்ணி விராட் கோலியை கழுவி ஊத்திருப்பாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க ஜெயிக்கிற சிச்சுவேஷன்ல இருந்தப்போ. நான் அப்ப கூட ஐ டிஃபெண்டட் விராட் கோலி. விராட் கோலி ஆடினது கரெக்ட். அவர் நிக்கலன்னா இந்தியா 150 கூட அடிச்சிருக்காது. திருப்பி சொல்லிட்டே இருந்தேன். So what I'm trying to say is bad situationல நீங்க எப்படி விளையாடுறீங்கிறது தான் கிரிக்கெட். உனக்கு பேட்டிங் வரல ஏன்னா வந்து பிளாட் பிச்சஸ்ல வந்து யூ ஆர் ஹேவிங் அ ப்ராப்ளம். பிளாட் பிச்சஸ்ல மட்டும் தான் இந்தியன் டீம் நீங்க விளையாடுறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? இது வந்து பிங்க் பால் கிரிக்கெட். த பால் இஸ் ஐ மீன் 3 விக்கெட். நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே பேசுறேன், செகண்ட் கூட விட்டுருங்க. 3 விக்கெட் விழுந்துச்சு. இந்தியா வந்து ஒரு 2 விக்கெட் விழுந்துச்சு. இந்தியா ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணும் விராட் கோலி? He should just think about defending for the rest of the day, இல்ல அட்லீஸ்ட் ஃபார் த ஹோல் செஷன். அதை விட்டுட்டு அவர் ட்ரை பண்ண அந்த ஒரு ஷாட் டோட்டலி அன்அக்செப்டபிள். அதுவும் நல்ல ஒரு லென்த்தி டெலிவரியில. So he lost his wicket. And Australia is bowling exceptionally. Starch is bowling exceptionally. அப்ப நீங்க அவரோட பால வந்து நீங்க டபுள் மைண்ட் செட்லயே இருக்க கூடாது. You should just think about defending. அவ்வளவுதான். டபுள் மைண்ட் செட்ல ஆடினாரு. He lost his wicket. So the point is, எந்த இடத்துல அவங்களோட ப்ராப்ளம்னே அவங்களுக்கு தெரியலையா, இல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சி எடுக்கலையான்னு தெரியல. அதை விட்டுட்டு நீங்க சும்மா ஹை லெவல்ல we didn't play well, they played better cricket than us, this happens in cricket, எப்பயாவது ஒரு லூஸ் பண்ணதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பதில் இது? The whole nation is trusting on you. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒலிம்பிக்ஸ்ல நம்ம 6 மெடல் தான் வாங்கிட்டு வந்தோம், ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து நீரஜ் சோப்ராட்ட போயிட்டு தோத்த நீங்க வந்து அதை பத்தி பேசும்போது இப்படிதான் இருக்கும், எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கல, நாங்க இந்த மாதிரி தான் விளையாடுவோம், எங்க கிட்ட எது எதிர்பார்க்காதீங்கன்னு பேச நம்ம ஒத்துக்கிறோமா? We are saying still China எவ்வளவு சாதிக்கிறான் தெரியுமா சொல்றோமா இல்லையா? Then that is what you have to say. நீங்க எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் பண்றீங்கன்றத ஃபர்ஸ்ட் ஓபனா அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க பாருங்க, நிறைய இடத்துல ஆஸ்திரேலியா லூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நாங்க தப்பு பண்ணுவோம்னு ஓபனா சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிபடி ஹஸ் காட் டெக்னாலஜி வித் them. So that is ரோஹித் சர்மா அவர் வந்து சும்மா ஆன்சர் கொடுக்கறாரே, சுருக்கமா சொல்றேன், ஆன்சர் கொடுக்கறாரே தவிர அக்கௌண்டபிளா ஃபீல் பண்ண மாட்டேங்கிறார். இந்த வெற்றிக்கு இந்த தோல்விக்கு பேட்ஸ்மேன்ஸா நாம எந்த அளவுக்கு தவறு பண்றோம்ங்கறத அவர் வாயால தான் சொல்றாரே தவிர மனசார அவர் சொல்லல. சொல்லியிருந்தா இது எப்போ ஒத்துக்கப்படும்? இப்ப என்னன்னா, இந்த கிரெடிட் ஃபுல்லா ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் அண்ட் பவுலருக்கு கொடுத்தே தான் ஆகணும். எஸ்பெஷலி சொன்ன மாதிரி டிராவிஸ் ஹெட் இந்தியா அப்படிங்கிற டீமை பார்த்தாலே அவர் வந்து அடின்னு அடிக்கிறாரு. போன WTC ஆகட்டும், வேர்ல்ட் கப் ஆகட்டும், இப்போ போத்துற அந்த டெஸ்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே இந்தியன் டீம் கூட விளையாடும் போது அவரோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுக்குறாரு. அண்ட் தென் பேட் கமின்ஸ் அவரோட கேப்டன்சி, ஹேசல்வுட் இல்ல, போலாண்டை எடுத்துட்டு வந்து அங்க ஒரு பவுலிங்ல மேக்சிமம் அந்த 3 சீமர் மட்டுமே தான் பவுலிங் கண்டினியூவா போட்டுட்டு இருந்தாங்களே தவிர மிச்சல் மார்ஷா கூட ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணாங்க, நேத்தன் லைனி ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே ப்ரீ பிளான்டா வந்து யாரை எப்படி அட்டாக் பண்ணுங்கிற ஐடியாஸை கிரியேட் பண்ணி வந்து விளையாடுறாங்களா சார்? அப்சல்யூட்லி. சி டிராவிஸ் ஹெட்டை வந்து நான் வந்து டிராவிஸ் ஹெட்டோட ஃபேனே கிடையாது இந்த மேட்ச் முன்னாடி வரைக்கும். அவரோட பர்சனல் ஃபேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல அப்படி ஒரு விஷயம் நடந்த போதும், முக்கியமா காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்தப்போ உலகமே வந்து உக்ரைன் வாரையும் இதையும் பார்த்துட்டு இருந்தப்போ, என்ன சொல்றது, உக்ரைன் வாரையும் ஹமாஸ் பிரச்சனையும் பார்த்துட்டு இருந்தப்போ நமக்காக குரல் எழுப்பின ஒரு ஆள் டிராவிஸ். ஸோ பர்சனலி ஐ காட் a lot of respect on him. நீங்க அந்த கமர்ஷியல் ரீசன் கூட சொல்லிக்காங்க, அதுக்காக கூட மத்தவங்க எல்லாம் பண்ணலையே, பட் he did it. ஆனா ஒரு கிரிக்கெட்டரா நான் அவரோட பெரிய ஃபேன் கிடையாது. ஏன்னா அவருக்கு நிறைய வீக்னஸஸ் இருந்தது, அதை நம்ம தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. வேர்ல்டு கப் ஃபைனல் அண்ட் WTC முதற்கொண்டு நான் சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல அஸ்வின் இருந்தது, அது நல்லா பாத்துக்கோங்க. நீங்க அரவுண்ட் த விக்கெட் வந்து நீங்க லெக் கட்டர் போட்டீங்கன்னா அவர் காலி. ஆக்சுவலா முன்னாடி நான் சொல்றது டெஸ்ட் மேட்ச் முன்னாடி வரைக்கும் அரவுண்ட் த விக்கெட் வந்து நீங்க நல்ல ஒரு லெக் கட்டர் போடுங்க. ப்ராப்ளம் என்னன்னா நம்ம டீம்ல கட்டர் போடுறதுக்கு ஆளே இல்லை, எல்லாத்தையும் பும்ராவே செய்ய முடியாது. சிராஜ்லாம் கொஞ்சம் கட்டர் போடலாம், நல்ல பேஸ் இருக்கு, கொஞ்சம் ஆங்கிள் மாத்தி போட்டா கட்டர் போடலாம், பவுன்ஸ் பண்ண தெரியுது, ஆனா அது கட்டர் போடவே மாட்டேங்கிறாரு. சோ நல்ல ஒரு லெக் கட்டர் அரவுண்ட் த விக்கெட் வந்து போட்டா அவர் காலி. அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னிங்குமே அவுட் ஆறாரு, ஓகேங்களா? சோ பாயிண்ட் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஆஃப் ஸ்பின்னர் ரெண்டு WTC ஃபைனலி 50 ஓவர் ஃபைனலி யூஸ் பண்ணாத அஸ்வின் உட்கார வச்சதுனால தான் அவர் இந்தியா தோல்வின்னு எல்லாரும் சொன்னவனே என்ன பண்ணாங்க, ஆஸ்திரேலியா டீம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஆஸ்திரேலியா வந்து அஸ்வினை பார்த்தா பயப்படுன்னு சொல்றீங்களா, அஸ்வினோட போலிங் ஒர்க் அவுட் பண்றா, அடிலைட்ல சரியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வந்து என்ன பண்ணிட்டோம், எல்லாரையும் விட்டு அஸ்வின் எடுத்துட்டோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்ற அதே ஒரு நம்பர்னால தான் எடுத்தோம். அஸ்வின் இல்லாத மேட்ச் எல்லாம் தோக்குறோம் ஆஸ்திரேலியா அழகா எடுத்தாங்க.
பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை ரீட் பண்ணிட்டு ஓகே எனக்கு என்ன லெக்கட் ஆட இல்லையா, எனக்கு என்ன ஆஸ்பின் ஆட இல்லையா, ஐ வில் பிளே இட் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த பாயிண்ட்ல எல்லாம் அவர் ஒர்க் அவுட் பண்ணாரு. ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, நீ எனக்கு அவுட் சைட் ஆஸ்டம், அதாவது இப்ப லெஃப்ட் ஹேண்டர் ஆங்கிள் பேசிருக்கேன், எவ்வளவு நேரம் நான் ஒரு ரைட் ஹேண்டர் ஆங்கிள் லெக் ஹேண்டர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, அவருடைய அவுட் சைட் ஆஸ்டம்ப்ல பால் மீடியல்ல பிச் பண்ணி போதா, பால் 3 ஸ்டெம்புக்கு வெளியே இருக்கும் போது நான் அதை ஸ்மாஷ் பண்ணுவேன். பாடி லைன் கொண்டு வரியா, ஃபுல் பேட்டை பாலோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் வச்சு டிஃபெண்ட் பண்ணுவேன். திஸ் இஸ் வாட் ஹி டிட். இந்த ஒரு ஹோம்வொர்க்கை நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பண்ணாலே we will definitely achieve. என்ன பாஸ் திரும்பி திரும்பி நம்மள எப்படி தெரியுமா விக்கெட் எடுக்கிறாங்க, நல்ல குட்லண்ட் டெலிவரியில போட்டு மைல்டு டீவியேஷன் பால் கொடுக்குறாங்க. we are getting out. ஸ்லிப்ல கல்லியில கேட்ச் கொடுக்குறோம், இல்லைன்னா போல்ட் ஆகும். இதுதான் திருப்பி திருப்பி நடக்குது. ரோஹித் சர்மா பழமா போட்டு கொடுத்து விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த டைம் ரோஹித் சர்மா ட்ரை டு பிளே ஸ்லோலி, பட் ஷாட்ஸ் இல்ல. ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணல. நான் ஹிட்டிங் போறீங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, ரோஹித் சர்மாவோட பேட்டிங் பொசிஷன் மாத்தின தப்பு, ராகுல் தப்பு பண்ணாரு, கேஎல் ராகுல் தப்பு. சரி ஓப்பனிங் தான் ஆனீங்க, எல்லா மேட்சும் வச்சு ஃபயர் பண்றீங்க. பாயிண்ட் அது கிடையாது. எந்த பொசிஷன்ல கொடுத்தாலும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஆட தெரியும். ரைட் டு கோட் தோனி அகைன் ஹியர். தோனி மறுபடியும் அதேதான் சொல்றீங்க, தோனி ஃபேன்ஸ் அப்படின்னா நீங்க அடிச்சுட்டே இருங்க, அது உங்க வேலை. என்னோட வேலை உண்மையை சொல்றது. தோனி நிறைய மேட்சஸ்ல அவர் கேப்டன்சி மூட்டும் போது தேவைப்பட்டா முன்னாடி இறங்கி ஆடுவார், ஆடி இருக்காரு. ஆனா எந்தெந்த மேட்ச்ல எல்லாம் ஏர்லி விக்கெட்ஸ் போதோ அப்ப லேட்டா வந்தாலும் இந்த பிச்சில் அடிச்சு ஆட முடியாது, கொஞ்சம் பொறுமையா ஆடுவோம். அவரும் யுவராஜ் சிங்கும் அழகா பொறுமையா இவர் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருப்பார், யுவராஜ் சிங் அடிச்சுட்டே இருப்பார், அப்புறம் இவர் ஹிட் பண்ண ஆரம்பிப்பார். So he has done. In fact 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல அவ்வளவு பொறுமையா அவர் ஆடினதுக்கு ரீசன் கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு வரணும். இட் வாஸ் அன்ஃபார்ச்சுனேட் காட் ரன் அவுட், இல்லைன்னா அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம். So அந்த மாதிரி ரோஹித் சர்மா should be able to play. அதுக்கு தான் நீங்க கேப்டன். நம்ம கிட்ட இனஃப் ஷாட்ஸ் இல்ல. ஒண்ணு, அவங்க சூப்பரா ஹோம்வொர்க் பண்ணிருக்காங்க. யார் யாருக்கு என்ன வீக்னஸ், இந்தியன் டீமுக்கு லென்த் டெலிவரி போட்டு மைல்டு டீவியேஷன் கூட காலி அவங்க அப்படின்னு கரெக்டா ஒரு கணக்கு போட்டாங்க. அதே மாதிரி ஜெய்ஷ்வாலோட ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா, அவர் மிடில் ஸ்டெம்ப் கார்டு எடுக்கிறாரு அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்மர். தட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா. நீங்க லெக் ஸ்டெம்ப் எடுக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இப்படி பண்ணாரு, அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிட்டாரு. he was at least able to survive. அதுக்கப்புறம் ஒரு அனாவசிய ஷாட்ல அவுட் ஆனாரு, அது வேற விஷயம். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் என்ன கிளீனா சாரி இந்த இடத்துல பாருங்க. சரி, அதாவது ஜெய்ஷ்வாலோட ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிடில் ஸ்டெம்ப் கார்டு எடுக்கிறார் லெஃப்ட் ஆர்மர். தட் இஸ் a problem. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவர் ஆக்சுவலா அதே பிரச்சனையில மாட்ட தெரிஞ்சாரு. பட் அது வந்து ஒரு லைஃப் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கிடைச்சது. உடனே டக்குனு என்ன ஆயிடுச்சுன்னா, பால் வந்து ஃபுல்லா லெக் ஸ்டம்ப் எக்ஸ்போஸ் பண்ணாரு, ஸ்டம்ப் அடிக்காம பின்னாடி போச்சு பவுண்டரி. அதனால அவர் என்ன பண்ணாரு, மிஸ்ஸஸ் ஓவர்லேயே தான் டக்குனு தன்னை திருத்திக்கிட்டு லெக் ஸ்டம்ப் கார்டு எடுத்து விளையாட ஆரம்பிச்சாரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் அதே தப்ப பண்ணாரு. பட் he was not lucky. ball was on spot. ஸ்டார்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி போட்டாரு, என்னையால ஸ்பீட் இல்லன்னு சொல்றேன்னு சொல்லி. இட் வாஸ் a wonderful execution. சோ என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவர் ஸ்பீட் இல்ல நீ சொன்னது தப்புன்னு நான் சொல்ல, அப்படிதான் பேசணும் கிரிக்கெட்ல. ஆனா கேம்ல உங்களுடைய மிஸ்டேக்க அடுத்தவங்க ரீட் பண்றாங்கங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை இம்ப்ரோவைஸ் பண்ண பாத்துங்க. அத டிராவிசேட் பண்ணாரு, அத பேட்டர்ன்ஸ் பண்ணாரு. ஆனா இந்தியன் டீம் பண்ண தவறிட்டாங்க. ஓகே சார், பார்க்கலாம் சார். 14th வந்து கபால வந்து தேர்ட் டெஸ்ட் நடக்க போகுது. ஒரு 2 பேருமே ஒரு வெற்றியோட இருக்காங்க. அடுத்த டெஸ்ட் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு. இந்தியன் பேட்டர்ஸ் வந்து இப்போ வந்து கொலாப்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற டெஸ்ட்லயாவது அவங்க அந்த தவறை வந்து ஓவர் ரைட் பண்ணி நல்ல பேட்ஸ்மேன்ஷிப்போட வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண விரும்புறேன். நான் திருப்பி அதான் சொல்றேன், வெற்றி தோல்விங்கிறது மேட்டர் கிடையாது, நீங்க எவ்வளவு சண்டை செஞ்சீங்க அப்படிங்கறதா முக்கியம். இதே இந்தியா வந்து இந்த மேட்ச் தோத்துருந்தா கூட ஓகே தான். அவங்க ஊர்ல போய் நீங்க விளையாடும் போது அவங்க வந்து இப்ப சாம்பியன்ஸா இருக்காங்க WTCல, they will also give a fight back. நியூசிலாந்துக்கு எதிராக நீங்க டெஸ்ட் சீரிஸ் லூஸ் பண்ணீங்க, ஓகே. மூணாவது டெஸ்ட் அந்த 147 ரன்னை நீங்க கொஞ்சம் தட்டி தடவை அடிச்சிருந்த அந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சிருந்தீங்கன்னா, இப்ப பார்டர் காஸ்கட்ரா இப்ப WTC வந்து நமக்கு இவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்திருக்காது. அது வந்து உங்களுடைய மைண்ட்ல ஒரு பெரிய ப்ரெஷரா இருந்திருக்காது. என்னதான் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியோ அது வேண்டாம் நினைச்சாலும் இது கடைசி எப்படியா ஜெயிச்சு முன்னோட ஒரு குட்டி ஆசை இருக்கும். அது இருக்க மாதிரி பெருசா தெரியல, தெரிஞ்சா நல்லா ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அந்த பிரஷர் இருந்திருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வின் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கும். இப்ப இந்தியாவோட கண்டிஷன் என்ன தெரியுமா, யூ cannot lose even a single match in next 3 டெஸ்ட். அண்ட் ஒரு மேட்ச்க்கு மேல நீங்க டிராவும் பண்ணக்கூடாது. ஒரு மேட்ச் தான் நீங்க டிரா பண்ணலாம். சோ நீங்க மஸ்டா கடந்த அடுத்த 3 மேட்ச்ல 2-0 இல்லனா 3-0 நீங்க ஜெயிச்சே ஆகணும். இந்த பிரஷர் இல்லாம இருந்திருக்கும். So the point I'm trying to say is,
இந்த பாயிண்ட் தான் நான் மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அது தெரியாம நீங்க ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே கொதிச்சு எழுந்தீங்களே. எதுக்கு இந்த பாயிண்ட் திருப்பி கொண்டு வரேன்னா, அதனால எனக்கு லாபம் தான். எனக்கு வியூவர்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா என்னுடைய எண்ணம் ஸ்போர்ட்ஸ் பத்தி நிறைய எடுத்துட்டு போகணும்னு. அதான் நான் திருப்பி அதே பாயிண்ட் ரிப்பீட் பண்றேன். விராட் கோலியை நான் திட்டினதுக்காக நான் திட்டணும்னு வர ஃபேன்ஸ் நான் போடுற பாராலிம்பிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டான். ஆனா என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்க கேமை விட பிளேயர் இம்பார்ட்டன்ட்னு பார்க்க இந்தியாவோட தரம் எந்த ஒரு கேம்லயும் குறைஞ்சுக்கிட்டே வரும். சோ அத பண்ணாம நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த WTC இல்லைனாலும் அடுத்ததுலயாவது ஏதாவது நல்லது. பார்ப்போம் சார், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே அதான் ஆசை, அடுத்தடுத்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படிங்கறதான் இந்தியன் பிளேயர்ஸோட கனவாவுமே இருக்கும். பார்ப்போம் சார், இதுக்கு எப்படி தயாராகி வராங்க, எப்படி ரெடியா வராங்க, அவங்க தவறுகளை திருத்திட்டு எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் இன்டென்ட் விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.